ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு கேன்டிலிவர் பீமுக்கு எப்படி ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். தி cantilever beam of length 5 meter is shown in figure. Draw the shear force and bending moment diagram. ஸோ நமக்கு கேன்டிலிவர் பீமை டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் லென்த் என்ன அப்படின்னா 5 மீட்டர். அந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா there are 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், 5 பாயிண்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 மீட்டர் தூரத்துக்கு ஈங்கிற பாயிண்ட்டு, தென் ஒரு 1.5க்கு அப்புறம் டி, தென் 2 மீட்டருக்கு அப்புறம் சி, தென் 0.5 மீட்டருக்கு அப்புறம் பி அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பி பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ஃப்ரீ ஹேண்டு. அதில் 2.5 கிலோநியூட்டனில் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. தென் டி டு சி அப்படிங்கிற இந்த கேப்பில் நமக்கு யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஆக்ட் ஆகுது. வேல்யூ என்ன அப்படின்னா 1 கிலோநியூட்டன் பெர் மீட்டர், அதாவது 1 மீட்டருக்கு 1 கிலோநியூட்டன் லோடு. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா 2 மீட்டர் தூரத்துக்கு. அப்போ 1 மீட்டருக்கு 1 கிலோநியூட்டன் அப்படின்னா 2 மீட்டருக்கு 2 கிலோநியூட்டன் ஆக்ட் ஆகுது. தென் இ வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஈங்கிற பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிலோநியூட்டனில் டவுன்வர்ட் லோடு ஆக்ட் ஆகுது. ஏங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கேன்டிலிவர் பீம். ஏ ஃபிக்ஸ்ட் அண்டு, பி ஃப்ரீ அண்டு, இன்பிட்வீனில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் லோடிங் கண்டிஷன் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறவங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன் பார்த்துக்கலாம். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா there are 2 different ways. அதாவது ரைட் சைடில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் சைட்லேருந்து சால்வ் பண்ணலாம், லெஃப்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணலாம். ரைட் சைட்லேருந்து சால்வ் பண்ணுறப்போ ரைட் சைடில் எந்த பாயிண்ட்டில் பார்க்குறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்க ஃபோர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். அதாவது ஃப்ரம் ரைட் சைடில் இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சால்வ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா அந்த ரைட் சைட்லேருந்து சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்துக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ண போகிறது ரைட் சைட் மெத்தட். அதாவது ஃப்ரம் ரைட் சைடு we are going to solve the forces. அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா டவுன்வேர்டாக இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் டைரக்ஷன், அப்வேர்டாக இருக்க ஃபோர்ஸுக்கு எல்லாமே நெகட்டிவ். அதே மாதிரி பெண்டிங் மொமெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட்டில் கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிற மொமெண்ட்டுக்கு நெகட்டிவ்னும், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிற மொமெண்ட்டுக்கு பாசிட்டிவ்னு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும். ஸோ தீஸ் ஆர் தி கன்சிடரேஷன். ரைட் சைட்லேருந்து சால்வ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸுக்கு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ், அப்வர்ட் ஃபோர்ஸ் எல்லாமே நெகட்டிவ். இதே வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமுக்கு கிளாக் வைஸ் எல்லாமே நெகட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாமே என்ன அப்படின்னா பாசிட்டிவ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். அதாவது ரைட் சைடு கன்சிடரேஷன் மெத்தடில் ஷியர் ஃபோர்ஸை சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ பி, தென் சி, தென் டி, தென் இ அண்ட் ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னா ஏ. இந்த மாதிரி 5 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? இது ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டே வரலாம். இப்போ பிங்கிற பாயிண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா பி பாயிண்டில் என்ன இருக்குது அப்படின்னா 2.5 கிலோநியூட்டன் டவுன்வர்ட் லோட் என்ன இருக்குது அப்படின்னா 2.5 கிலோநியூட்டன் லோடு இருக்குது. அதோட டைரக்ஷன் டவுன்வர்ட் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ பியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா 2.5 கிலோநியூட்டன் லோட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எதாவது பண்ணிக்கணும், டயக்ராமில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ பிங்கிற பாயிண்டில் பாசிட்டிவ் அப்படின்னா லைனுக்கு மேலே, நெகட்டிவ் அப்படின்னா லைனுக்கு கீழே. ஸோ லைனுக்கு மேலே ஒரு வெர்டிக்கல் லைன் எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னா 2.5, அப்ராக்சிமேட்டாக 2.5 இவ்வளோ ஹைட் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். தென் பியிலேருந்து நெக்ஸ்ட் என்ன வரீங்க அப்படின்னா சிக்கு வரீங்க. பியிலேருந்து சிக்கு வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா அப்படியே பிளாங்காக தான் இருக்குது. எந்த லோடுமே பியிலேருந்து சிக்குள்ளே ஆக்ட் ஆகலை. ஸோ பியிலேருந்து சிக்கு வரீங்க அப்படின்னா அப்படியே பிளாங்காக ட்ரா பண்ணியாச்சு. பியிலேருந்து சிக்கு வரும், அந்த லைன் அப்படியே எப்படி தான் இருக்குது, பிளாங்காக தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைனாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ சி பாயிண்ட்டில் மட்டும் ஏதாவது லோடு ஆக்ட் ஆகுதா அப்படின்னா சி பாயிண்டில் லோடு ஆக்ட் ஆகலை. ஸோ பியிலேருந்து சிக்கு வர்ற வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 2.5 கிலோநியூட்டன் லோடு மட்டும்தான் இருக்குது ரைட் சைடில், வேறு இல்லை. அதனால் சி பாயிண்ட்டுக்கும் வேல்யூ என்ன அப்படின்னா 2.5 கிலோநியூட்டன் தான். ஸோ ரெண்டுக்கும் என்ன அப்படின்னா சேம் கான்ஸ்டன்ட், பிலையும் சிலையும் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். தென் சியிலேருந்து டிக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கிலோநியூட்டனுங்கிறது ரைட் சைடில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா 2.5 ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அந்த யூடிஎலோட வேல்யூ என்ன? யூடிஎலோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோநியூட்டன் பெர் மீட்டர். எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னா 2 மீட்டருக்கு இருக்குது. அப்போது 1 மீட்டருக்கு 1 கிலோநியூட்டன் அப்படின்னா 2 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 2 கிலோநியூட்டன்.
1 மீட்டருக்கு 1 கிலோ நியூட்டன், அப்போ 2 மீட்டருக்கு 2 கிலோ நியூட்டன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 2.5 கிலோ நியூட்டன் வந்து ரைட் சைடில் இருக்குது. அது போக டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு 2 கிலோ நியூட்டனுக்கு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட் அப்படிங்கிறதுனால அதுவும் பாசிட்டிவ். ஸோ அது போக 2.5 போக என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா அகைன் ஒரு 2 கிலோ நியூட்டன் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பாயிண்ட். இப்போது யூடிஎல் இருக்கிறதுனால சிலேருந்து டிக்கு யூடிஎல் இருக்கிறதுனால இன்க்ளைண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும். அதாவது சிலேருந்து டி வரைக்கும் யூடிஎல் இருக்குது. இதே வந்து உங்களுக்கு இடையில பிளாங்காக இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் போடுவீங்க. இன்பிட்வீனில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்கிறதுனால இன்க்ளைன் லைனாக போடணும். ஸோ இந்த இடத்துல வேல்யூ என்ன அப்படின்னா 4.5 கிலோ நியூட்டன். 2.5 + ஒரு 2. இந்த இடத்துல 2.5 இருக்குது, இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 4.5 கிலோ நியூட்டன் போட்டாச்சு. அப்புறம் இ பாயிண்ட்டுக்கு வாங்க. டியிலேருந்து ஈக்கு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிளாங்காக தான் இருக்குது. ஸோ அகெயின் ஒரு ஹரிசாண்டல் லைன் தான். டியிலேருந்து ஈக்கு போகிறப்போ பிளாங்காக இருக்கிறதுனால டியிலேருந்து ஈக்கு வரைக்கும் என்னது தான் ஒரு ஹரிசாண்டல். தென் இ பாயிண்ட் ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஆகுது. ஸோ இந்த ஹரிசாண்டல் வேல்யூ என்ன அப்படின்னா 4.5 கிலோ நியூட்டன் இது வரைக்கும். அது போக ஈங்கிற பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா 3 கிலோ நியூட்டனில் ஒரு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கணும், பாசிட்டிவ் போட்டுக்கணும். ஓகேங்களா? பாசிட்டிவ் போட்டாச்சு. டோட்டல் என்ன அப்படின்னா 7.5 கிலோ நியூட்டன். ஸோ ஈயில் அகெயின் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 3 கிலோ நியூட்டன் ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் என்ன அப்படின்னா 7.5 கிலோ நியூட்டன். ஸோ இங்கே வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 4.5 இருக்குது. தென் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 ஆக்ட் ஆகுது. ஸோ டோட்டல் என்ன அப்படின்னா 7.5. தென் ஈலேருந்து ஏக்கு வந்தீங்க அப்படின்னா எந்த ஃபோர்ஸுமே இல்லை, அகெயின் பிளாங்காக இருக்குது. ஸோ ஈலேருந்து ஏக்கு வரும்போது அகெயின் பிளாங்காக இருக்குது. ஏல ஏதாவது லோடு ஆக்ட் ஆகுதானா ஆக்ட் ஆகலை. ஸோ ஏல என்ன தான் அப்படின்னா 7.5 தான். தென் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஷியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணுற மெத்தட். அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பி எடுத்துக்கிட்டோம். பிங்கிற பாயிண்டில் 2.5 கிலோ நியூட்டன் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட் அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ பியில் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 2.5க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டோம். தென் பியிலேருந்து சிக்கு போகிறப்போ வெறுமனே பிளாங்காக தான் இருக்குது. பிளாங்காக இருந்தது அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சியிலேருந்து டிக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் இருக்குது. ஸோ யூடிஎல் இருக்கிறதுனால ஏற்கனவே ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. அந்த பாயிண்ட் லோடாக என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஸோ 2.5 ஆல்ரெடி இருக்குது ரைட் சைடில். அது போக ஒரு 2 கிலோ நியூட்டன் யூடிஎல் எப்படி கண்டுபிடிச்சிங்க? 1 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஃபார் 2 மீட்டர் அப்படின்னா 1 × 2 கிலோ நியூட்டன். 2 கிலோ நியூட்டன் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஆட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக 4.5 இருக்குது டியில். அதுக்கப்புறம் டியிலேருந்து ஈக்கு பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் பிளாங்காக தான் இருக்குது. பிளாங்காக இருக்கிறதுனால அகெயின் என்ன அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சாச்சு. ஸோ டியிலேருந்து ஈக்கு எப்படி இருக்குது அப்படின்னா பிளாங்காக இருக்குது. அகெயின் ஒரு ஹரிசாண்டல் லைன் வச்சுட்டேன். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈங்கிற பாயிண்டில் பிளாங்க் ஹரிசாண்டல் லைனுக்கு என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4.5 சேர்த்துக்கிறோம். அந்த 4.5 ஹரிசாண்டல் லைன். அது போக ஈங்கிற பாயிண்டில் ஒரு 3 கிலோ நியூட்டன் லோடு ஆக்ட் ஆகுது. டவுன்வர்ட் அப்படிங்கிறதுனால அதை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, ஒரு அகெயின் 4.5 + 3 அப்படிங்கிறது 7.5 ஆயிடுது. 7.5க்கு ரைஸ் பண்ணியாச்சு. ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஈலேருந்து ஏக்கு வந்தீங்க அப்படின்னா அது பிளாங்காக தான் இருக்குது. ஸோ ஹரிசாண்டல் லைன். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ட்ரா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். அதை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல எல்லா லோடையும் பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பாயிண்ட் பியில் என்ன இருக்குது அப்படின்னா டவுன்வேர்டில் 2.5 கிலோ நியூட்டன் இருக்குது. தென் பாயிண்ட் சியில் எதுவும் இல்லை. பாயிண்ட் டி வரைக்கும் யூடிஎல் இருக்குது. யூடிஎல்ல பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா மிட் பாயிண்டில் ஆக்ட் ஆகும். வேல்யூ என்ன அப்படின்னா யூடிஎல் வேல்யூ இன்ட்டு யூடிஎல் டிஸ்டன்ஸ் 1 × 2. ஸோ 2 கிலோ நியூட்டன். எவ்வளோ தூரத்தில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த தூரம் வந்து 2 மீட்டர் சம்மில் கொடுத்துருக்காங்க. அதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா 1 மீட்டரில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஈங்கிற பாயிண்டில் என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 3 கிலோ நியூட்டன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ மொத்தமே 3 லோடு தான். 3 நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தே வரலாம். பி, தென் சி, தென் டி, இ அண்ட் ஏ. இந்த 5 பாயிண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் பார்த்துட்டே வரலாம்.
இப்போ பெண்டிங் மொமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா பிங்கிறது என்ன எண்டு அப்படின்னா ஃப்ரீ எண்டு. கேன்டிலிவர் பீமுக்கு ஃப்ரீ எண்டுலையும் சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டுலையும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் 0. அதனால் 0ன்னு எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பெண்டிங் மொமெண்ட் அட் பாயிண்ட் சி. இப்போது ரைட் சைடில் உள்ள ஃபோர்ஸை மட்டும் பார்க்கணும். இப்போ சி இந்த பாயிண்ட் தான் சிக்கு ரைட் சைடில் என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சிக்கு ரைட் சைடில் உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, 2.5 kN மட்டும்தான் இருக்குது. ஸோ 2.5 kN மட்டும்தான் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா சியில் இருந்து 0.5 மீட்டர் தூரம் தள்ளி இருக்குது. சியிலேருந்து 0.5 மீட்டர் தள்ளி இருக்குது. இது கிளாக் வைஸாக ஆக்ட் ஆகிறதுனால நெகட்டிவ். கன்சிடரேஷன் என்னது ஆன்டி கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கிளாக் வைஸ் நெகட்டிவ். ஸோ கிளாக் வைஸ் நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் 0.5 மீட்டர் தூரத்தில். 2.5 × 0.5 எவ்வளோ அப்படின்னா -1.25 kN மீட்டர். இதுதான் வந்து சி பாயிண்டில் இருக்கிற பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ. தென் பெண்டிங் மொமெண்ட் அட் டி பார்க்கலாம். பெண்டிங் மொமெண்ட் அட் டி கிளியர் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் டி பாயிண்ட். டி பாயிண்டில் பார்த்தோம் அப்படின்னா டி பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு யூடிஎல் இருக்குது, ஒரு 2.5 இருக்குது. 2.5 வந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 2 + 0.5 2.5 மீட்டர் தூரம் தள்ளி 2.5 kN இருக்குது. ஸோ 2.5 kN எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு 2 மீட்டர் ப்ளஸ் ஒரு 0.5 மீட்டர் தூரம் தள்ளி இருக்குது. டைரக்ஷன் என்ன அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ். அது போக யூடிஎல் இருக்குது. யூடிஎல் வந்து டியிலேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்குது. வேல்யூ என்ன அப்படின்னா 2 இன்ட்டு எவ்வளோ மீட்டர் தள்ளி இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் தள்ளி இருக்குது. ஸோ சம்மேஷன் பண்ணிங்க அப்படின்னா -8.25 kN மீட்டர். இதுதான் டி பாயிண்டில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் இயில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் அட் இ. பெண்டிங் மொமெண்ட் அட் இயில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் இ. இப்போ இந்த இ பாயிண்ட் பார்க்கும்போது இ பாயிண்டில் ஆக்ட் ஆகிற லோடை பார்க்கக்கூடாது. எந்த பாயிண்டில் மொமெண்ட் பார்க்குறீங்களோ அந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகிற லோடை பார்க்கக்கூடாது. ஏன்னா டிஸ்டன்ஸ் 0. ஸோ இக்கு ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூடிஎல் இருக்குது, ஒரு பாயிண்ட் லோட் இருக்குது. 2.5 kN எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 + 2 + 0.5. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 மீட்டர் தள்ளி இருக்குது. 4 மீட்டர் தள்ளி 2.5 kN இருக்குது. தென் 2 kN யூடிஎல் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு 1.5 + ஒரு 1. இவ்வளோ தூரங்கிறது 1 தானே. ஸோ அதனால் 2.5 தூரம் தள்ளி இருக்குது. ஸோ 2.5 kN லோடு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது அப்படின்னா 1.5 + 2 + 0.5. 1.5 + 2 + 0.5 கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதனால் நெகட்டிவ். தென் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு யூடிஎல் வேல்யூ என்ன அப்படின்னா 2. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 1.5 + ஒரு 1. 1.5 + 1. இந்த 1ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 2 மீட்டரோட மிட் பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா மிட் பாயிண்டில் தான் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். ஸோ நெகட்டிவ். ஸோ சம்மேஷன் பண்ணோம் அப்படின்னா -15 kN மீட்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மொமெண்ட் அட் பாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். இப்போது பாயிண்ட் ஏலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் 3 kN ஒரு லோடு இருக்குது, ஒரு யூடிஎல் இருக்குது, ஒரு பாயிண்ட் லோடு இருக்குது. ரைட் சைடில் 3 ஃபோர்ஸ் இருக்குது. என்னலாம் அப்படின்னா 2.5 kN இன்ட்டு டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏலேருந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 5 மீட்டர். ஸோ இன்ட்டு 5 கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூடிஎல் 1 × 2 1 × 2 kN. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 1 + ஒரு 1.5 + ஒரு 1. ஸோ 1 + 1.5 + ஒரு 1. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு 3 kN லோடு இருக்குது. அதுவும் கிளாக் வைஸ் தான் அப்படிங்கிறதுனால -3 kN. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 மீட்டர் தள்ளி இருக்குது 3 kN. ஸோ இன்ட்டு 1. சம்மேஷன் எடுத்தீங்க அப்படின்னா 22.5 kN மீட்டர்.
ஓகேங்களா. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்டில் உள்ள பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. இதை எப்படி நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கிறேன். this one is A, this one is E and D, C, B. Bங்கிற பாயிண்டில் பெண்டிங் மொமெண்ட் 0 மற்ற எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ லைனுக்கு கீழே மார்க் பண்ணணும். சி பாயிண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.25. டி பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா -8.5. தென் இ பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அதை விட -15. ஏ பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா -22. எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இன் நெகட்டிவ் டைரெக்ஷனில். தென் டி அண்ட் சிக்கு நடுவில் மட்டும்தான் என்ன இருக்குது அப்படின்னா யூடிஎல் இருக்குது. மற்ற எல்லாமே பிளாங்க் தான். ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா லைனை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லா கேப்பையும் லைனை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த யூடிஎல் இருக்க ஏரியாவை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேரபோலிக் வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். யூடிஎல் இருக்க ஏரியாவை மட்டும் பேரபோலிக்கை வச்சு கனெக்ட் பண்ணிக்கணும். மற்ற எல்லாமே இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை மார்க் பண்ண போகிறோம் பை யூஸிங் தி கால்குலேட்டட் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.